வெல்கம் டு தி விசில். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, சினிமா ரசிகர்களுக்கும் சரி, ரொம்ப அவசியமான தேவையான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தியேட்டரோட டிக்கெட் விலையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காங்க. எந்த மாதிரி படங்களுக்கு எவ்வளவு டிக்கெட் பிரைஸ் வைக்கலாம், இந்த மாதிரி டிக்கெட் பிரைஸ் கம்மி பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பாசிபிளா, இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக என்னென்ன மாதிரியான சாதக பாதகங்கள்லாம் வரும், அதை பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. சின்ன படங்களை பார்க்கறதுக்கு மக்கள் தியேட்டருக்கு வர்றது பெருமளவு குறைஞ்சிருக்கு. அதனால அந்தந்த படங்களுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் பிரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணணும்னா ஆடியன்ஸ் அதிகமாக தியேட்டருக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து திரையரங்க உரிமையாளர் சங்கத்துக்கு வந்து கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றியும் நம்ம பேசியாகணும். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஃபேமிலியாக ஒருத்தவங்க வந்து படத்துக்கு போயிட்டு வருது தியேட்டருக்கு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா டிக்கெட் விலை மட்டுமே 200 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் பார்க்கிங், ஸ்நாக்ஸ், பாப்கார்ன், கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலி போயிட்டு வராங்கன்னா குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2000 ரூபாய் 2500 வரைக்குமே ஆயிருதுன்னு சொல்லலாம். இவ்வளவு செலவு பண்ணி ஒரு சின்ன படத்துக்கு ஒரு ஃபேமிலியா போகும்போது அந்த படம் நல்லா இருக்கலாம், நல்லா போகலாம், அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளவு செலவு பண்ணி ஒரு படத்தை பார்க்கணும்? ஒரு மாசம் விட்டுட்டு அது ஓடிடியில் வந்துட்டு போது, நம்ம வந்து வீட்டிலே உட்காந்து எல்லாரும் சேர்ந்து பார்த்துடலாமே அப்படிங்கிற எண்ணம் தான் பெரும்பாலான ரசிகர்களுக்கு இப்போ வந்து இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயங்களை வச்சு யோசிக்கும் போது தியேட்டர்ல பெரும்பாலும் ஓடுற படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஸ்டார்ஸோட படங்கள் தான். பெரிய நடிகர்களோட படங்கள் வந்து நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும், எதிர்பார்ப்பு இருந்தாலும் எதிர்பார்ப்பு இல்லைனாலும் முதல் 3 நாள் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ரசிகர்கள் தான். அதை தாண்டி உண்மையிலே படம் நல்லா இருந்தால் மட்டும்தான் 3 நாளுக்கு அப்புறம் வந்து ஜெனரல் ஆடியன்ஸும் எல்லாரும் உள்ள வந்து அந்த படத்தை பார்த்து உண்மையான ஒரு ஹிட்டா அந்த படத்தை ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படம் அந்த படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணிச்சா, புது பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிச்சா, அந்த மாதிரி சண்டைகள்லாம் அதெல்லாம் வேற டாபிக். இப்படி பெரிய ஹீரோக்களோட படங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர்ல வந்து ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. சின்ன படங்களுக்கு ரசிகர்களை தியேட்டருக்கு வர வச்சு பார்க்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. முன்னாடிலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி உடனே பிக்கப் ஆகலனாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து மக்கள் மூலமா ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி நல்லா ஓடின படங்கள்லாம் கூட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியான சூழல் கிடையாது. முதல் ஒரு 2-3 நாளுக்குள்ள அந்த படம் ஓடி அது மூலமா பிக்கப் ஆனா மட்டும்தான் உண்டு. இல்லைனா எல்லாருமே ஓடிடியில் வந்தா பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறத விட அதை கரெக்டான முறையில் ப்ரொமோட் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஒரு சின்ன படம் எவ்வளவு நல்ல படமா இருந்தாலுமே ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு நல்ல ஹைப் ஒன்று கிரியேட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கணும், தியேட்டருக்கு வர ரசிகர்களும் சரி, கிரிட்டிக்ஸும் சரி, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரணும். இவ்வளவும் இருந்தாதான் ஒரு சின்ன படம் தியேட்டர்லேயே நல்லா ஓடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். இதெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா வழக்கம் போல ஒரு மாசம் கழிச்சு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம், அண்டர் ரேட்டட் மூவி, நல்லா பார்த்துருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் வந்து லேட்டராக தான் வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நிறைய லிஸ்ட் ஆஃப் பிரச்சனைகள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போன வருஷம் வந்து தியேட்டரில் வெளியான நிறைய சின்ன படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று தியேட்டர்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுனுச்சுன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு குட் நைட், டாடா, போர் தொழில், அயோத்தி, இருக்கப்பற்று, பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில படங்கள் கூட இருக்கு. ஆனால் இந்த படங்கள் எல்லாமே எக்ஸப்ஷன்ஸ் தான். இந்த படங்கள் ஓடிட்டதுனால எல்லா சின்ன படங்களுக்கும் ரசிகர்கள் வந்துருவாங்க, நான் படம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா நல்ல கண்டென்ட் இருந்தும் தியேட்டரில் சரியா போகாத படங்கள் லிஸ்ட்டும் நிறையவே இருக்கு. இப்போ நம்ம பேசின விஷயங்களெல்லாம் வச்சு யோசிக்கும் போது சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து டிக்கெட் பிரைஸ் குறைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். ரசிகர்களுக்கும் படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம டிக்கெட் பிரைஸ் கம்மி தானே, படமும் நல்லா இருக்குன்றாங்க, போய் தியேட்டர்லேயே பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வர வைக்கிற வகையிலுமே இந்த டிக்கெட் விலை குறைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ கமிங் பேக் டு டிக்கெட் பிரைஸ் ரிக்வெஸ்ட், அந்த அறிக்கையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கடந்த நவம்பர் 2023 சின்ன அல்லது மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கறது அப்படிங்கிறது பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால தயாரிப்பாளர்களுக்கும் சரி, திரையரங்க உரிமையாளர்களுக்கும் சரி, ரெண்டு பேருமே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்பப்போ விதிவிலக்கா ஒரு சில மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து நல்லா போகுது தான், பட் அது வந்து நம்ம ரெண்டு தரப்புக்குமே போதாது, அதை வந்து அதிகப்படுத்தணும். சின்ன மற்றும் மீடியம் பட்ஜெட் படங்களுக்கு வந்து ரசிகர்களை தியேட்டருக்கு வர வைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ரெண்டு பேருக்குமே இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து சில மாற்றங்களை வந்து கொண்டு வர வேண்டியது அவசியமா இருக்கு. நல்ல கண்டென்ட் உள்ள சின்ன பட்ஜெட் படங்களை சரியான ப்ரொமோஷன்ஸோட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தயாரிப்பாளர்களோட பொறுப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் அந்த மாதிரி படங்களை தியேட்டருக்கு போய் பார்க்கறதுனால ரொம்ப செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த எண்ணத்தை உடைக்க வேண்டியது வந்து திரையரங்க உரிமையாளர்களோட ஒரு பொறுப்பு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு டிக்கெட் பிரைஸை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதை வந்து வர பிப்ரவரி 23 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பட்ஜெட் படங்களுக்கு எவ்வளவு டிக்கெட் பிரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, சின்ன பட்ஜெட் படங்கள், அதாவது 5 கோடிக்குள்ள எடுக்கப்படுற படங்கள், தமிழ்நாடு முழுக்க ஒரு 150 தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகிற படங்கள் இருக்குல்ல, அந்த படங்களுக்கு சென்னை, கோவை, திருச்சி, மதுரை மற்றும் சேலம் இந்த நகரங்கள்ல அதிகபட்சம் 100 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் பிரைஸ் வைக்கலாம். இந்த நகரங்கள் அல்லாத மற்ற ஊர்களில் 80 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம் டிக்கெட் பிரைஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமா 5 கோடிக்கு மேல எடுக்கப்படுற மீடியம் பட்ஜெட் படங்கள், அந்த படங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை, மதுரை, திருச்சி, சேலம் இந்த மாதிரியான நகரங்கள்ல 150 ரூபாய் டிக்கெட்டும், அதை தவிர்த்து மற்ற ஊர்களில் 120 ரூபாய் டிக்கெட்டும் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்டையும் அவங்க வச்சிருக்காங்க. இந்த புது டிக்கெட் பிரைஸ் லிஸ்ட்டை வந்து நீங்க டிஃபால்ட்டாவே ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான், அந்த குறிப்பிட்ட படத்தோட தயாரிப்பாளர் வந்து டிக்கெட் பிரைஸ் கம்மி பண்ண வேணாம், அரசு அனுமதிச்ச டிக்கெட்டே வந்து எங்க படத்துக்கு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்தாலே ஒழிய நீங்க இந்த
புது டிக்கெட் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸும் சேர்ந்து படங்களுக்கான டிக்கெட் பிரைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து மக்கள் கிட்ட பரவுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் வேவ் கிரியேட் பண்ணும். அதன் மூலமா மக்கள் சினிமாவை நோக்கி அதிகமாக வருவாங்க, சின்ன பட்ஜெட் படங்களும் நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து வெளியிட்டிருக்கிற இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி தியேட்டர் டிக்கெட் பிரைஸை கம்மி பண்ணணும்னா ரசிகர்கள் தியேட்டர் நோக்கி வர்றது கண்டிப்பா அதிகமாகும் தான். அதுக்கு உதாரணம் வந்து ரீ ரிலீஸ் படங்கள் தான். ரீ ரிலீஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. நிறைய பழைய படங்கள், நல்லா ஓடின படங்கள் அல்லது அந்த டைம்ல சரியா ஓடாத படங்கள், மக்களுக்கு பிடிச்ச படங்கள் சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விருமாண்டி, வடசென்னை 3 இந்த மாதிரி பல படங்கள் வந்து ரீ ரிலீஸ்லேயே வந்து பெரிய கலெக்ஷனை கிரியேட் பண்ண விஷயம்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த படங்களோட டிக்கெட் பிரைஸ் தான். இப்போ கமலா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் படங்களுக்குலாம் 50 ரூபாய் தான் டிக்கெட். 50 ரூபான்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விஷயம். வெறும் 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை நம்ம தியேட்டரில் 3 மணி நேரம் உட்காந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காகவே நிறைய ரசிகர்கள் படத்துக்கு நம்மளால பார்க்க முடியுது. அதுலேயும் அதிகமாக 3 படம்லாம் படம் ரிலீஸ் ஆனப்போ ஓடினதை விட ரீ ரிலீஸ்ல பயங்கர ஓட்டம் ஓடுச்சு. இந்த மாதிரி ரீ ரிலீஸ் படங்களுக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா, விருமாண்டி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் அது லேப்டாப்லயோ வீட்டில் டிவிலையோ நிறைய டைம் பார்த்துருக்கேன். பட் தியேட்டரில் பார்த்ததில்ல. அந்த படம் வந்த ரொம்ப சின்ன பையனால தியேட்டரில் பார்க்குற அனுபவம் நமக்கு கிடைக்கல. இப்போ ரீ ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காகவே நான் போயிருந்தேன். நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தான் விருமாண்டி ரீ ரிலீஸ் எனக்கு கொடுத்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். தனக்கு பிடிச்ச ஹீரோ திரும்ப பார்க்கறதோ இல்லை தனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்தந்த ரீ ரிலீஸ் படங்களுக்கு போனது வந்து அந்த நடிகர்களோட குறிப்பிட்ட ரசிகர்களாக இருக்கலாம், அவங்க எப்படி எல்லா படத்துக்கும் போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கலாம். ரொம்ப நியாயமான கேள்வி தான். உண்மைதான், பிடிச்ச ஹீரோக்காகவும் பிடிச்ச படத்துக்காகவும் அது திரும்ப பார்க்கலாங்கிற எண்ணத்திலேயே வந்த ரசிகர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து நல்ல சினிமா கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கவங்களா தான் இருப்பாங்க. அதில் பாதி பேர் இப்போ ரிலீஸ் ஆகிற நல்ல கண்டென்ட்டோட வர சின்ன பட்ஜெட் படங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தாலுமே அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் ரசிகர்களுக்கும் நல்லது தானே. இந்த சின்ன படங்களுக்கான டிக்கெட் குறைப்பு அப்படிங்கிறது போலவே வேற சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரசிகர்கள் அதிகமாக தியேட்டருக்கு வர வைக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. உதாரணத்துக்கு கமலா தியேட்டரில் பார்த்தோம்னா வெனஸ்டேல வந்து டிக்கெட் பிரைஸ் ரொம்பவே கம்மின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீக் டேஸ்ல டிக்கெட் பிரைஸ் கம்மியாக வைக்கிறது, ஒரு குறிப்பிட்ட படங்களுக்கு வந்து அந்த படங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது புக்கிங் ஆஃபர் கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணி ரசிகர்களை வந்து தியேட்டருக்கு இன்னும் அதிகமாக வர வச்சோம்னா சினிமாவுக்கும் சரி ரசிகர்களுக்கும் சரி நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது இந்த டிக்கெட் விலை குறிப்பு அப்படிங்கிற விஷயத்தை தியேட்டர் ஓனர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க சைட்லேருந்து பார்த்தா எல்லா படங்களுக்கும் நாங்கள் ஒரே மாதிரி தான் வேலை செய்கிறோம், அதே லேபர்ஸ் இருக்காங்க, அதே கரண்ட் பில்லு, அதே வாடகை எல்லாமே போயிட்டு இருக்கும்போது சின்ன பட்ஜெட்டுக்கு மட்டும் நாங்கள் ஏன் டிக்கெட் பிரைஸை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நியாயமாக எழலாம். ஆனால் நீங்கள் டிக்கெட் பிரைஸ் அதிகமாக வச்சு 10-20 பேர் வந்து படம் பார்க்கறத விட டிக்கெட் பிரைஸை குறைச்சு 200-300 பேர்னு சொல்லிட்டு அதிகமான நம்பர்ஸ்ல வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஃபுட்ஃபால் அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து பார்க்கிங், ஸ்நாக்ஸ், பாப்கார்ன் சொல்லிட்டு மற்ற விஷயங்களும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அந்த ஆங்கிலேருந்து அவங்க யோசிப்பாங்களா, இல்லை அவங்க சைடு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதாங்கிறத வந்து அவங்க சைடு விளக்கங்கள் வரும்போது தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன மாதிரி ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன படங்களுக்கு வந்து என்ன பட்ஜெட்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு எவ்வளோ டிக்கெட் நம்ம நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் ஏற்படுமோன்னு தோணுது. ஏன்னா இந்த படம் இவ்வளோ பட்ஜெட் தான், இதுக்கு இவ்வளோ டிக்கெட் வைக்கலாங்கிறத எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஒத்துப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை டிக்கெட் பிரைஸ் அதிகமாக வைக்கணுங்கிறதுக்காக படத்தோட பட்ஜெட் அதிகமாக இந்த டிக்கெட் நம்ம வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூசர் சைட்லேருந்து வந்து பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி எப்படி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து டிக்கெட்டை குறைக்கிறோமோ அதே போல் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு டிக்கெட்டை ஏற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ரசிகர்களுக்கு ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா ஏற்கனவே பெரிய நடிகர்களோட படங்கள் வரும்போது டிக்கெட் பிரைஸ் கண்ணாப்பண்ணா ஏறிட்டு இருக்குது, அதே நம்மளால கட்டுப்படுத்த முடியல. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை லீகலாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா சின்ன படங்களுக்கு டிக்கெட் கம்மியாக வச்சுக்கலாம், பெரிய படங்களுக்கு டிக்கெட் அதிகமாக வச்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய மாஃபியா ஆயிருமோ, ரசிகர்களுக்கு அது பெரிய ஆபத்தாக முடிஞ்சிருமோ அப்படின்னு ஒன்று யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் ஸ்டில் தியேட்டர் ஓனர் சைட்லேருந்து இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த தியேட்டர் டிக்கெட் பிரைஸ் குறைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உங்களோட வியூ என்ன? சின்ன படங்களை ரசிகர்கள் அதிகமாக பார்க்கணும்னா என்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதை தாண்டி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள்.